ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நம்மளோட சேனலில் இப்போ ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போக போகிறோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு டெம்பிள் தாங்க. நாம் பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போக போகிறோங்க. இன்றைக்கி பெங்களூர்லேருந்து நம்ம ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டு பெங்களூர்லேருந்து கிளம்பி 1 டே நம்ம டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு த சேம் டே நைட் வந்து நம்ம ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சுப்பிரமணிய ரோட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரெயின்ஸ் வந்து 3 இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு டைம் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் டிக்கெட் போட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ணூர் எக்ஸ்பிரஸ். இது பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30க்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பி மார்னிங் 4:50க்கு வந்து சுப்பிரமணிய ரோட் ரீச் ஆயிரும். நாம் இன்றைக்கி S10 ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ட்ரெயின் விளாக் அவ்வளோ எடுக்கல. நான் ஜஸ்ட்டு ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் எடுத்தேன். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5-6 AM நாம் பார்த்தீங்கன்னா குக்கே ரீச் ஆயாச்சு. நாம் வந்து இந்த கண்ணூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து எல்லாருமே இறங்கிட்டாங்க. இந்த சுப்பிரமணிய ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போகலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்க தர்மஸ்தலா டெம்பிள் போகலாம். மேக்ஸிமம் இந்த 2 டெம்பிளும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி போய்க்கலாம். நாங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 டேல வந்து இன்னைக்கு குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் அப்புறம் வந்துட்டு தர்மஸ்தலா டெம்பிள் 2ம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குக்கே டெம்பிள் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்ப குக்கேலேருந்து டேரெக்டாக வந்துட்டு நம்ம தர்மஸ்தலாக்கு பஸ்ஸில் போக போகிறோம். ரிட்டன் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாலேருந்து நம்ம டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ரிட்டன் இங்கேருந்து பெங்களூர் கிளம்ப போகிறோம். தர்மஸ்தலா போகிறது வந்து நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இங்கேருந்து எப்படி குக்கே சுப்பிரமணிய டெம்பிளுக்கு போனோம், எங்கே ரிஃப்ரெஷ் ஆனோம் அதெல்லாம் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ கிடைக்குங்க. நம்ம இங்கிருந்து டேரெக்டாக வந்து குக்கே டெம்பிள்கே போகலாம். அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் நடந்து வந்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து தர்மஸ்தலா போகிறது, ஆப்போசிட் சைட் போனால் வந்துட்டு நம்ம குக்கேக்கு போகலாம். என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போயிட்டு தாங்க வந்து தர்மஸ்தலா போக போகிறோம். ஸோ அதனால் நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்கறதுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் பக்கத்துலேயும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு குமரதரான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு பாத்ரூம்ஸு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் நம்ம அடுத்து இப்போ டெம்பிளுக்கு போக போகிறோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெம்பிள் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட்டு தாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவு வந்துட்டு 2 சைடும் வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் தான். இந்த ரூட்டும் சரி, நம்ம இங்கிருந்து தர்மஸ்தலா போகிற ரூட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு காட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு ஆறு மாதிரி தெரியுதுல்ல, நம்ம அங்கே தான் போய் இப்போ குளிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நாம் இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குமரதரா ரிவருங்க. இங்கே தான் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து ரூம்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. நம்ம இங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு இங்கேருந்து கோயில் கிளம்பலாம். ಮಲಮೂತ್ರ ವಿಸರ್ಜನೆ ಮಾಡಬಾರದು. ಇದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯೇಕ ಶೌಚಾಲಯ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆ. ಶ್ರೀ ದೇವಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವ ಭಕ್ತಾದಿಗಳು ನದಿ ತೀರದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಮಯ ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಕು. ನದಿ ತೀರದಲ್ಲಿ ಸ್ನಾನ ಮಾಡುವ நாம இந்த ரிவர்ல தாங்க நீங்க குளிக்க போறோம். இங்கேயே பாத்தீங்கன்னா டவலுக்கு வந்து கடல்லாம் கூட இருக்கு. இங்க ஒரு கடை இருக்கு, மேல ஒரு கடை இருக்கு. இங்கே ரூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஹாட் வாட்டருக்கும் போல ஒன்றும் போலங்க. ஆற்ற பார்த்த உடனே எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. நாமளும் போய் குளிப்போன்னு ஆற்றுக்குள்ளே இறங்கியாச்சு. நாம் ரிவரில் குளிச்சுட்டு வந்த வாட்டியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பெயிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் அது செக் பண்ணிட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கீழே ஆட் பண்ணுறேன். நாம் அந்த ஆற்றுல அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துட்டோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. இங்கேயே வாஷ் பேஷனாக இருக்குது. நம்ம பல்லெல்லாம் கூட இங்கேயே விளக்கிக்கலாம். அந்த பக்கம் ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. நாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல குளிச்சுட்டு இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்துட்டு அந்த ஒயிட் பில்டிங்கில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரூம் இருக்குது. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு.
நாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மார்னிங் வந்தது பார்த்திங்கன்னா இந்த ரூட் தான். குமரதரா ரிவர் நம்ம குளிச்சுட்டு ரெடியானது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எண்டில் இருக்குது. இப்போ நம்ம திரும்ப டெம்பிள் போகிறதுக்கு இங்கேருந்து போக போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக டெம்பிளுக்கு வந்து ஆட்டோ நிறையா இருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆட்டோ ஸ்டாண்டே வந்து இங்கே தான் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறையா ஆட்டோ இருக்குது. நாம் ரிவரில் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அங்கே தான் காஃபி குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு சுப்பிரமணிய டெம்பிள் கிளம்பியாச்சுங்க. கிளைமேட் வந்து செம்ம சூப்பரான ஒரு கிளைமேட்டு. கொஞ்சம் கூட வெயிலே அடிக்கலைங்க. ஒரு மாதிரி மோடமாக மழை வர மாதிரியும் இருக்குது, லைட்டாக அப்படியே வெளிச்சமாகவும் சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டு. நாம் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள் கிளம்பியாச்சுங்க. இந்த குமரதரா ரிவர்கிட்ட வந்து அவ்வளோ ஹோட்டல் எதுவும் இல்லை, அதனால் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெம்பிளுக்கு போய் தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். நாம் குமரதரா ரிவர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ ஆதி சுப்பிரமணிய டெம்பிள் இருக்குங்க. நம்ம இந்த டெம்பிள் போயிட்டு தான் அடுத்து தான் நம்ம வந்து குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போக போகிறோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு, பார்க்கிங்கு, ஷாப்ஸு எல்லாமே இருக்குது இங்கேயே. நம்ம டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கேயே வந்தோம்னா கூட இங்கேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கலாம். நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. வெளியவே பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலு அப்புறம் நம்மளோட திங்ஸில் வந்து லாக்கர் ரூம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு ஒரு பாம்பு மாதிரி தாங்க இருக்குங்க. ஒரு பாம்பு புத்து தான் அதுதான் வந்துட்டு சாமி மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணியா டெம்பிளோட கார்டன் ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஆதி சுப்பிரமணியாங்கிற அந்த பேர்லேயே இருக்குது. ஆமாங்க, இது வந்து ஒரு முருகன் டெம்பிள் தான். நீங்கள் இந்த டெம்பிளை பற்றின ஸ்டோரி இல்லை கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்களாவே நிறையா வீடியோஸ் இருக்குது. அங்கே இருக்கிறது தான் அங்கே கோயில். இதுக்கு கோயிலோட கார்டன் இது. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி சுப்பிரமணியா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருக்க குக்கே சுப்பிரமணியா போகணும். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆதி சுப்பிரமணியா தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்போ அடுத்து குக்கே சுப்பிரமணியா போகலாம். ஆதி சுப்பிரமணியா கோவில் பார்த்து முடிச்சாச்சு. பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே தாங்க இருக்குது குக்கே சுப்பிரமணியா டெம்பிள். இப்போ அந்த டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாம் ஆதி சுப்பிரமணியா பார்த்துட்டு அடுத்து குக்கே சுப்பிரமணியா டெம்பிள் வந்திருக்கோம். நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு வெளியிலலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த எண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆதி சுப்பிரமணிய டெம்பிள் இருக்குது. நம்ம அப்படியே அது வழியாக வந்தோம்னா இந்த பக்கம் தான் குக்கே சுப்பிரமணிய டெம்பிள். எப்பவும் போல் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து
தர்மஸ்தலா கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.